ராஜநகரம் என்ற அழகான கிராமத்தில் மீனாட்சி என்ற வயதான பாட்டி வாழ்ந்து வந்தாள். அவளுடைய கணவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. குழந்தைகளும் இல்லை. அவளுக்கு சொந்தமாக ஒரு பழைய வீடும் 2 ஏக்கர் மாந்தோப்பும் இருந்தது. வயது அதிகமாகிவிட்டதால் வீட்டு வேலைகளை செய்வதே அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் காலை வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மீனாட்சி இடுப்பை பிடித்துக்கொண்டு கையில் துடைப்பத்தை வைத்துக்கொண்டு வீட்டு வாசலை பெருக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த வழியாக ஜமீன்தார் தனபாலும் அவன் மனைவி பொன்னம்மாவும் வந்தார்கள். மீனாட்சி படும் கஷ்டத்தை பார்த்த தனபால் போலியாக பரிதாபப்பட்டான். ஐயோ பாட்டி, உங்களை பார்த்தாலே பாவமாக இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு வேலை எதுக்கு? உங்களுக்கு துணையாக யாருமே இல்லையே. மீனாட்சி அவனை அமைதியாக பார்த்தாள். தனபால் தொடர்ந்து பேசினான். பாட்டி, பேசாம இந்த வீட்டையும் உங்க 2 ஏக்கர் மாந்தோப்பையும் எனக்கு விட்டுடுங்க. அதுக்கு நல்ல பணம் தர்றேன். அந்த பணத்தை வைத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். அதை கேட்ட பொன்னம்மாவும் உடனே பேச்சில் சேர்ந்தாள். ஆமாம் பாட்டி, நாங்க உங்களை எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறோம். உங்களுக்கு மாதம் மாதம் செலவுக்கு பணமும் கொடுக்கறோம். மீனாட்சி சிரித்தாள். என்னுடைய கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு உண்மையிலேயே கவலை இருந்தா இதோ இந்த தொடப்பத்தை வாங்கி கொஞ்ச நேரம் நீங்களே வாசல பெருக்குங்க. நான் உள்ளே போய் ஓய்வு எடுக்கிறேன். தனபாலின் முகம் உடனே மாறியது. என்ன? நான் ஒரு ஜமீன்தார், என்னையே துடைப்பம் பிடிக்க சொல்றீங்களா? மீனாட்சி அமைதியாக பதில் சொன்னாள். இந்த சொத்தை என் கணவர் எனக்காக விட்டுச் சென்றார். அதை நான் யாருக்காகவும் விற்க மாட்டேன். தனபாலும் பொன்னம்மாவும் கோபமாக அங்கிருந்து சென்றார்கள். அதே நேரத்தில் பக்கத்து ஊரிலிருந்து முத்துவும் அவன் மனைவி செல்வியும் மீனாட்சியின் வீட்டுக்கு வந்தார்கள். அத்தை, உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல. நானும் என் மனைவியும் உங்களோட இருந்து உங்களை நல்லபடியா பாத்துக்க வர்றோம். மீனாட்சி அவர்களை பார்த்து மகிழ்ந்தது போல நடித்தாள். ஆனால் செல்வி மெதுவாக சொன்னாள். அத்தை, உங்க சொத்தெல்லாம் உங்கள் பேர்ல இருந்தா யாராவது ஏமாத்தி எடுத்துக்கலாம். பேசாம உங்க சொத்தை என் புருஷன் பேர்ல எழுதி வைங்க. நாங்க உங்களை மகாராணி மாதிரி பாத்துக்கிறோம். மீனாட்சி உடனே புரிந்து கொண்டாள். நான் சொத்தை உன் புருஷன் பேர்ல எழுதி கொடுத்த பிறகு என்னை வெளியே துரத்திட்டா நான் யாரிடம் போய் கேட்பேன்? முத்துவும் செல்வியும் அமைதியாகிவிட்டார்கள். மீனாட்சி அவர்களை சோதிக்க முடிவு செய்தாள். சரி, சொத்து விஷயத்தை பிறகு பேசலாம். முதலில் மாட்டுக்கு புல் வெட்டி கொண்டு வரச் சொல்லும் முத்துவை. முத்து உடனே முகம் சுளித்தான். அதெல்லாம் என்னால முடியாது அத்தை. இவ்ளோ தூரம் வந்ததுலயே உடம்பெல்லாம் வலிக்குது. மீனாட்சி மனதுக்குள் சிரித்தாள். அப்போது தனபாலும் பொன்னம்மாவும் மீண்டும் அங்கே வந்தார்கள். பாத்தீங்களா பாட்டி, இவங்களும் உங்க சொத்துக்காக தான் வந்திருக்காங்க. நாங்க பணம் கொடுத்து வாங்குறோம். பேசாம எங்களுக்கு விட்டுருங்க. மீனாட்சி கடுமையாக சொன்னாள். நீங்க எல்லாரும் என் நலத்துக்காக வரல, என் சொத்துக்காக தான் வந்திருக்கீங்க. எல்லாரும் இங்கிருந்து போயிடுங்க. அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு மீனாட்சி கதவை மூடினாள். அன்று இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு மீனாட்சி மெதுவாக ஊர்த்தலைவர் மாணிக்கத்தின் வீட்டுக்குச் சென்றாள். அவள் நடந்த அனைத்தையும் கூறினாள். என் சொத்தை பார்த்து எல்லாரும் ஆசைப்படுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. மாணிக்கம் சிரித்தார். பாட்டி, பேராசைக்காரர்களை அறிவுரை சொல்லி திருத்த முடியாது. அவர்களுடைய பேராசையையே அவர்களுக்கு பாடமாக மாற்றணும். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அவர் ஒரு பழைய பெட்டியை காட்டினார். அதற்குள் கற்கள், மண், மணல் ஆகியவற்றை வைத்தார். இது ராஜா காலத்து தங்கப்பெட்டி என்று ஒரு வதந்தியை பரப்புவோம். அதில் 10 கிலோ தங்க காசுகள் இருப்பதாக சொல்வோம். மீனாட்சி ஆச்சரியப்பட்டாள். அத கேட்டா அவங்க என்னை இன்னும் கொடுமைப்படுத்துவாங்களே. அதுதான் நம்ம திட்டம். அந்த தங்கத்தை பெற ஒரே வழி, 1 மாதம் உங்களை மகாராணி மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஊருக்கே அறிவிப்போம். மீனாட்சி சிரித்தாள். அப்படியா? அப்போ பேராசைக்காரர்களின் உண்மையான முகம் இன்னும் தெளிவாக தெரியும். அடுத்த நாள் முதல் திட்டம் ஆரம்பமாகிறது. மறுநாள் காலை மாணிக்கம் ஒரு பழைய பெட்டியை எடுத்துக்கொண்டு ஊரின் முக்கியமான இடத்தில் நடந்து சென்றார். தனபால், பொன்னம்மா, முத்து, செல்வி 4வரும் அதை கவனித்தனர். மாணிக்கம், அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு?
மாணிக்கம் வேண்டுமென்றே ரகசியமாக பேசினார். இது சாதாரண பெட்டி இல்ல, மீனாட்சி பாட்டியின் வீட்டு கிணற்றிலிருந்து கிடைத்த ராஜா காலத்து புதையல் பெட்டி. நால்வரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதுக்குள்ள என்ன இருக்கு? மாணிக்கம் மெதுவாக சொன்னார். 10 கிலோ தங்க காசுகள் இருக்கலாம். நால்வரின் கண்களும் பேராசையால் மின்னின. மாணிக்கம் தொடர்ந்து சொன்னார். ஆனா அந்த பெட்டி மீனாட்சிக்கு தான் சொந்தம். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. 1 மாதம் முழுக்க யார் மீனாட்சியை நல்லபடியா பாத்துக்கிறாங்களோ, வீட்டு வேலை தோட்ட வேலை எல்லாம் செய்து அவங்கள மகாராணி மாதிரி கவனித்துக்கிறாங்களோ, அந்த நபருக்கு தான் 1 மாதத்துக்கு பிறகு இந்த பெட்டியின் சாவி கிடைக்கும். நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 1 மாதம்தானே, அதற்காக 10 கிலோ தங்கம் கிடைக்க போகுது. நானும் அத்தை வீட்லயே இருந்து எல்லா வேலையும் செய்யறேன். அந்த தங்கம் என் கைக்கு வந்தா போகும், வாழ்க்கையே மாறிடும். அடுத்த நாள் காலை மீனாட்சி எழுந்தபோது வீடு முழுவதும் சுத்தமாக இருந்தது. வாசல் பெருக்கப்பட்டிருந்தது, தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது, சமையல் தயாராக இருந்தது. தோட்டத்தில் தனபால் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான். பொன்னம்மா சமையல் செய்து கொண்டிருந்தாள். செல்வி துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தாள். முத்து மீனாட்சியின் கால்களை அழுத்திக் கொண்டிருந்தான். மீனாட்சி ஊஞ்சலில் சாய்ந்து கொண்டு மனதுக்குள் சிரித்தாள். அடடா, தங்கம் வரப்போகுதுன்னு சொன்னதும் இவங்க எல்லாருக்கும் இவ்வளவு உழைப்பு வந்துடுச்சே. நாட்கள் செல்ல செல்ல நால்வருக்கும் வேலை அதிகமாக தோன்றியது. தனபால் தோட்டத்தில் வேலை செய்து கைகளில் கொப்பளங்கள் வந்ததை பார்த்து கோபப்பட்டான். 1 மாதத்துக்கு மட்டும் பொறுத்துக்கலாம். அந்த தங்கம் என் கைக்கு வந்ததும் மீனாட்சியிடம் இருக்கும் சொத்தையும் பாத்துக்கலாம். முத்துவும் கால்களை அழுத்திக் கொண்டே மனதில் நினைத்தான். இந்த கிழவி தினமும் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தங்கத்துக்காக இதையும் பொறுத்துக்கலாம். செல்வி சமையலறையில் சோர்ந்து போய் நின்றாள். தங்கம் கிடைக்காம போனா இவ்ளோ வேலை செய்தது வீணாகிடுமே. மீனாட்சி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். 1 மாதம் முடிய இன்னும் ஒரே நாள் இருந்தது. அன்று இரவு நால்வரும் மிகவும் சோர்ந்து போயிருந்தனர். இன்னும் 1 நாள் மட்டும், நாளைக்கு அந்த தங்கம் நம்ம கைக்கு வந்துடும். 10 கிலோ தங்கம் கிடைச்சா போதும், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துடலாம். அவர்களுக்கு தெரியவில்லை, அடுத்த நாள் அவர்கள் எதிர்பார்த்த தங்கம் கிடைக்கப் போவதில்லை என்பதை. மீனாட்சி தனியாக அறைக்குள் சென்று சிரித்தாள். பேராசைக்கு முடிவு நாளை. 31வது நாள் காலையில் ஊர் முழுவதும் பரபரப்பு. மாணிக்கம் பஞ்சாயத்து மண்டபத்தில் பழைய பெட்டியை வைத்திருந்தார். மீனாட்சி அழைத்து வரப்பட்டாள். தனபால், பொன்னம்மா, முத்து, செல்வி நால்வரும் தங்கள் பெட்டியை எதிர்பார்த்து நின்றனர். ஊர் மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர். மாணிக்கம் எழுந்து சொன்னார். இன்று 1 மாதம் முழுவதும் மீனாட்சியை யார் அதிகமாக சேவை செய்தார்கள் என்பதை பார்த்து இந்த பெட்டி யாருக்கு செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்யப் போகிறோம். நால்வரும் தங்கள்தான் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தனர். தனபால் உடனே முன்வந்தான். மீனாட்சி அம்மா, உங்க 2 ஏக்கர் தோட்டத்தையும் நான் என் கையாலேயே பார்த்துக்கிட்டேன். பகல் இரவு பாராம உழைச்சேன். முத்து உடனே சொன்னா, அத்தை, உங்க கால்களை தினமும் நான் அழுத்தி விட்டேன். நீங்க தூங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை செய்தேன். நான் வீட்டு வேலை, சமையல், துணி துவைப்பது எல்லாமே செய்தேன். நானும் அத்தைய ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து போட்டி போட்டனர். மீனாட்சி மெதுவாக எழுந்தாள். நீங்க 4 பேரும் என்னை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. அதனால் யாருக்கு மட்டும் இந்த பெட்டியை கொடுப்பதுன்னு எனக்கு முடிவு செய்ய முடியல. நால்வரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதனால் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற தங்கத்தை 4 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை கேட்டதும் நால்வரின் முகமும் மலர்ந்தது. ஊர் மக்களும் ஆர்வமாக பெட்டியை பார்த்தனர். பெட்டி திறக்கப்பட்டது. எல்லோரும் உள்ளே எட்டி பார்த்தனர். ஆனால் அதற்குள் தங்கம் இல்லை, வைரம் இல்லை, ஒரு காசு கூட இல்லை. வெறும் கற்கள், மண், மணல். நால்வரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்ன இது? என் தங்கம் எங்கே? நான் 1 மாதம் முழுக்க இந்த கிழவிக்காக வேலை செய்தது இதுக்காக தானா? ஊர் மக்கள் சிரிக்கத் தொடங்கினர்.
மீனாட்சி மட்டும் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தாள். மாணிக்கம் பெட்டிக்குள் பார்த்தபோது ஒரு சிறிய கடிதம் இருந்தது. அதை எடுத்து படித்தார். பேராசைக்காரர்களே, நான் உங்கள் பாட்டி மீனாட்சி. என் சொத்துக்காக நீங்கள் எல்லோரும் காக்கா கூட்டம் போல வந்தீர்கள். ஒரு நாளாவது அன்புக்காக என்னை பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் தங்கம் கிடைக்கும் என்று சொன்னவுடன் 1 மாதம் முழுக்க எனக்கு சேவை செய்தீர்கள். இந்த பெட்டிக்குள் இருக்கும் கற்களும் மணலும் உங்களுடைய பேராசைக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் நான் கொடுக்கும் பரிசு. என் சொத்துக்கு ஆசைப்படாமல் உங்கள் சொந்த உழைப்பால் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கடிதம் முடிந்ததும் பஞ்சாயத்தில் இருந்த அனைவரும் சிரித்தனர். நால்வரும் தலை குனிந்து நின்றனர். தனபால் அவமானத்துடன் மீனாட்சியின் முன் நின்றான். மீனாட்சி அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஜமீன்தார் என்ற அகங்காரத்திலும் பணத்தின் பேராசையிலும் உங்கள் சொத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த 1 மாதம் உங்கள் தோட்டத்தில் வேலை செய்ததால் தான் உண்மையான உழைப்பின் மதிப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன். மீனாட்சி அவனை பார்த்து சிரித்தாள். முத்துவும் கண்ணீர் மல்க முன்வந்தான். அத்தை, நான் சோம்பேறியாக இருந்ததால தான் உங்க சொத்தை இலவசமா எடுத்துக்கணும்னு நினைச்சேன். இந்த 1 மாதம் நீங்க எங்களால வேலை செய்ய வச்சதால என் சோம்பேறித்தனம் போயிடுச்சு. இனிமேல் என் கையால உழைச்சி சம்பாதிப்பேன். யாருடைய சொத்தையும் ஆசைப்பட மாட்டேன். செல்வியும் பொன்னம்மாவும் தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டனர். மீனாட்சி நால்வரையும் பார்த்து சொன்னால், பேராசைக்கு மருந்து வேறு எங்கும் கிடையாது. அது நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம எண்ணத்தை மாற்றிக்கிட்டாலே வாழ்க்கை மாறிடும். மற்றவர்களின் சொத்துக்கு ஆசைப்படுவதற்கு பதிலாக நாமே கஷ்டப்பட்டு உழைக்கணும். நாம சம்பாதிச்சதுதான் நமக்கு உண்மையான செல்வம். மற்றவருடைய பொருளை ஆசைப்படுறவனுக்கு அது கிடைக்காமல் போகலாம். ஆனா அவமானம் மட்டும் நிச்சயம் கிடைக்கும். ஊர் மக்கள் அனைவரும் கைத்தட்டி பாராட்டினர். அந்த நாளுக்கு பிறகு தனபால் தனது ஜமீன்தார் அகங்காரத்தை விட்டுவிட்டு விவசாய வேலைகளில் கவனம் செலுத்தினான். முத்துவும் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தான். பொன்னம்மாவும் செல்வியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தனர். மீனாட்சி மட்டும் தனது மாந்தோப்பை கவனித்துக் கொண்டு நிம்மதியாக வாழ்ந்தாள். சில மாதங்களில் மாந்தோப்பில் பழங்கள் நிறைய காய்த்தன. மீனாட்சி அந்த பழங்களை ஊர் மக்களுடன் பகிர்ந்து கொண்டாள். அப்போது தனபால் முத்துவிடம் சொன்னான். மற்றவருடைய சொத்தை எடுத்துக்கணும்னு நினைச்ச நம்மளுக்கு நம்ம கையால சம்பாதிக்கிற சந்தோஷத்தை மீனாட்சி அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. முத்து சிரித்துக்கொண்டே தலையாட்டினான். நாம் சம்பாதித்தது மட்டுமே நமக்கு உண்மையான சொத்து. மற்றவர்களின் சொத்துக்கு ஆசைப்படுவதால் வாழ்க்கையில் செல்வம் வராது. பேராசை நம்மை உயர்த்தாது, அது நம்மை அவமானப்படுத்தும். மற்றவருடைய பொருளை எதிர்பார்ப்பதை விட நம்முடைய கைகளால் உழைத்து சம்பாதிப்பதே சிறந்தது. பேராசை அழிவை தரும், உழைப்பு உயர்வை தரும். இதுதான் இந்த கதையின் நீதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் மாரல் ஸ்டோரி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.